ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு பிரசாத் மீடியா. இன்னைக்கு இந்த வீடியோவில் ட்ரை கேட்ச் பிளாக் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ட்ரை கேட்ச் பிளாக் அப்படின்னா எதுவும் இல்லை, அது வந்து எரர் ஹேண்ட்லிங் வந்து நம்ம பண்ணலாம். இப்போ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ப்ரௌசரே ஒரு எரர் வந்து கொடுக்கும், சரிங்களா? அந்த எரர் வந்து நமக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி பண்ணுறது தான் வந்து எரர் ஹேண்ட்லிங் சொல்லிட்டு சொல்லுவோம், இல்லை எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் சொல்லிட்டு சொல்லுவோம், சரிங்களா? இப்போ அது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது சொல்லிட்டு பற்றி பார்ப்போம். நம்ம இப்போ பார்க்கும்போது ஜாவா ஸ்கிரிப்டில் எப்படி எரர் ஹேண்ட்லிங் வந்து பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ நான் என்ன சொல்கிறேன் கரெக்டாக உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஸோ இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல்ரெடி வச்சுங்க, அப்போ நம்ம போட்ட வீடியோ அடுத்தடுத்து உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் விஎஸ் கோட் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணதும் உங்களோட ஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து இன்க்ளூட் பண்ணிங்க. நான் ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து ஆட் பண்ணிட்டேன், ஓகே, கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ வந்து அது ஜஸ்ட் வந்து நான் லிங்க் மட்டும் பண்ணிக்கிறேன். ஸ்கிரிப்டுக்குள்ளே சோர்ஸ்க்குள்ளே ஸ்கிரிப்ட் .js இதான் என் ஃபைல் நேம். ஸோ நான் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டேன், ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஸ்கிரிப்ட் ஃபைலுக்குள்ளே வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து ட்ரை கேட்ச் பிளாக் வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா ட்ரை, ஓகேங்களா? அப்புறம் வந்து கேட்ச், இதுக்குள்ளே ஒரு பேராமீட்டர் பண்ணி நீங்கள் பாஸ் பண்ணீங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபைனலி அப்படி சொல்லிட்டு இந்த 3 தான், ஓகேங்களா? அந்த எரர் ஹேண்ட்லிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 தான். இப்போது இது 3 என்னென்ன வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து டெப்த்தாக பார்ப்போம். இப்போ வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா console.logல ட்ரை கேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ வந்து இது கன்சோல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், என்னோடய பேஜ் இங்கே இருக்குதுங்க இல்லையா? இதில் நான் வந்து கன்சோலில் போய் பார்த்தோன்னாக்கா இந்த மாதிரி வந்து எரர் வந்து த்ரோ பண்ணணும், ஓகே, ரெஃபரன்ஸ் எரர் சொல்லிட்டு ட்ரை கேட்ச் பிளாக் வந்து இது நாட் டிஃபைன் சொல்லிட்டு இந்தமாரி வந்து வரும். இந்தமாரி வராமல் நம்ம வந்து கஸ்டமைஸாக நம்ம வந்து எரர் வந்து நம்ம பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து நம்ம எக்ஸெப்ஷன் வந்து யூஸ் பண்ணுறது. இப்போ நீ நிறைய ஃபைல்ஸ்லாம் வச்சுருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்தமாரி இதுவாகும்போது கொஞ்சம் கிளாஷ் ஆகும், கொஞ்சம் ஸ்லோ ஆகும் எரர் அடிக்கிறதுனால, ஓகேங்களா? இப்போ இதே நான் ட்ரைக்குள்ளே, ஓகேவா, ட்ரை பிளாக்குள்ளே நான் இதை காப்பி பண்ணது மேலே டைப் பண்ணதை அப்படியே நான் கட் பண்ணி இதில் போட்டுக்கிறேன், ஓகேங்களா? இது போட்டுட்டு ட்ரை யூஸ் பண்ணால் நம்ம கேட்ச் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும், ஓகேங்களா? அதை பார்த்தீங்கன்னா எரர் கூட கீழே காட்டுது பாருங்கள், மிஸ்ஸிங் கேட்ச் ஆர் ஃபைனலி அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். அதனால் வந்து ஒன்று ஃபைனலி இல்லைனா கேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வந்து யூஸ் பண்ணி ஆகணும், நம்ம ட்ரை யூஸ் பண்ணிட்டாலே. ஸோ இப்போ வந்து நான் கேட்சில் அதுக்குள்ளே எரர் அப்படின்னு சொல்லிட்டு பேராமீட்டரில் console.logல நான் எரரை வந்து பண்ணனாக்கா இப்போ நீங்கள் பாருங்கள் கன்சோலில் வந்து நான் காட்டுதுன்ட்டு. இப்பயும் பார்த்தீங்கன்னாக்கா இஸ் நாட் டிஃபைன் சொல்லிட்டு வந்து வருது. இந்த இது வந்து நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணலை, ட்ரை கேட்ச் வந்து டிஃபைன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு காட்டுது, சரிங்களா? இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ரெட் கலரில் வந்துருக்கும், இந்த இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரெட் கலர் இல்லாமல் டிஃபால்ட்டாக வந்து அப்படி வரும், ஓகேங்களா? இதே இந்த எரரில் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 3 ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஓகேங்களா? இது வந்து டாட் வச்சுட்டு மெசேஜ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி, பார்த்தீங்களா? ட்ரை கேட்ச் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதேமாரி நான் இதை காப்பி எடுத்துக்கிறேன். இதில் வந்து நேம் அப்படி சொல்லிட்டு இருக்குது, நேம்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது என்னதுனாக்கா அதை வந்து என்ன மாதிரியான எரர் சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு நமக்கு காட்டும், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடுத்துறோம், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரெஃபரன்ஸ் எரர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது, ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து அதை வந்து டைப் பண்ணவோ அப்படின்னு சொல்லிட்டு காட்டும் நமக்கு, ஓகேங்களா? அதே வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ஸ்டாக்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த மாதிரி வந்து லைன் ஒரு காட்டும். இது வந்து எதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம்னாக்கா, இப்போ ஒரு சிங்கிள் லைன்னாக்கா நம்ம பிரச்சனை கிடையாது, ரெண்டாவது லைனில் நம்ம எரர்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சிடும். இதே நம்ம ஃபைல் வந்து பெருசாக இருக்கும்போது இந்த ஸ்டாக்ன்றதை நம்ம யூஸ் பண்ணோம்னாக்கா எந்த லைனில் வந்து நம்ம எரர் சொல்லிட்டு நம்ம வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போ நான் ஸ்கிரிப்ட் இருக்கா, அந்த ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணது பார்த்தீங்களா நமக்கு எரர் வந்து இந்த இடத்துல ப்ளூ கலரில் காமிச்சது, பார்த்து எல்லோ கலரில் காமிச்சது பார்த்தீங்களா? ஸோ அதான் அது மாதிரி வந்து நம்ம வந்து எந்த இடத்துல நமக்கு எரர் சொல்லிட்டு வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறதுக்கோசம் லெட் ஏஜ் ஈக்குவல் டு ப்ராம்ப்ட் மெத்தடில் டபுள் கோட்ஸில் என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? இப்போது ட்ரை பிளாக்குள்ளே இஃப் கண்டிஷனில் ஏஜ் வந்து லெஸ்ஸர் தென் 18 அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம், ஓகேங்களா? அப்படி இருந்ததுனாக்கா, அதாவது 18ஓட சின்ன நம்பராக இருந்ததுனாக்கா
நான் வந்து எரர் வந்து த்ரோ பண்ணுறேன். இங்கே வந்து த்ரோன்ற கீவேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா இந்த இடத்துல நம்ம த்ரோன்னு சொல்லிட்டு சொன்னால் தான் நம்ம கேட்சில் போயிட்டு அந்த எரர் இதில் போயிட்டு த்ரோ ஆகும். சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து இந்த த்ரோன்ற கீவேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ த்ரோவில் டபுள் கோட்ஸில் யூ காண்ட் ஓட். ஏன்னா 18 வயசு கீழே இருந்தால் நம்மளால் ஓட்டு போட முடியாது இல்லையா? ஸோ வந்து யூ காண்ட் ஓட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்க இந்த இடத்துல எரர் அடிக்குதா? ஏன் எரர் அடிக்குது? ஏன்னா கேட்ச் வந்து யூஸ் பண்ணலை. கேட்சுக்குள்ளே பேராமீட்டர் எரர் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா கன்சோல் டாட் லாகில் அது என்ன எரரோ அதை வந்து நமக்கு வந்து காட்டணும். சரிங்களா? இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து என்டர் பண்ணுறேன். இப்போ வந்து நான் 16 சொல்லிட்டு கொடுக்குறேன். கொஞ்சம் லோட் ஆகுது. 16 சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்டர் பண்ணாக்கா யூ காண்ட் ஓட். ஏன்னா வந்து 18 விட 16 வந்து சின்னது. ஸோ வந்து நம்ம வந்து ஓட்டு போட முடியாது. இன்கேஸ் வந்து அவங்க வந்து பெரிய நம்பராக இருந்துச்சு அப்படின்னாக்கா கன்சோல் டாட் லாகில் யூ கேன் ஓட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா? சப்போஸ் இது இல்லைனாக்கா அடுத்தது வந்து நமக்கு இது வந்து ரன் ஆகும். சரிங்களா? ஸோ வந்து இப்போ நான் கொடுக்குறேன் ரெஃப்ரெஷ். இப்போ நான் வந்து 20ன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். யூ கேன் ஓட். ஏன்னா வந்து நமக்கு வந்து 18 விட 20 வந்து பெரிய நம்பர், நம்மளால வந்து ஓட்டு போட முடியும். இன்கேஸ் வந்து அவங்க வந்து நம்பருக்கு பதிலாக வந்து ஏதாவது வந்து டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அதுவும் வந்து நம்ம வந்து எரர் வந்து சொல்லலாம். இப்போ வந்து நான் நம்பருக்கு பதிலாக இந்தமாரி சும்மா அதாவது வந்து டெக்ஸ்ட் அடிக்கிறேன் அப்படின்னாக்கா யூ கேன் ஓட் சொல்லிட்டு தான் வரும். ஏன்னா வந்து அதுக்கு வந்து எரர் மெசேஜ் வந்து நம்ம எழுத வேலை. ஓகேவா? இப்போ இந்த இஃப்க்கு பக்கத்தில் கீழே இஃப் எல்ஸில் எல்ஸ் இஃப். ஓகேவா? எல்ஸ் இஃபில் இஸ் நாட் அ நம்பர். இது ஏஜ். ஓகேங்களா? ஏஜில் நம்ம வந்து கொடுக்குறோம். நாட் அ நம்பராக இருந்துச்சுனாக்கா த்ரோ. ஏன்னா த்ரோ பண்ணணும் எரரை. அதுக்குள்ளே ப்ளீஸ் என்டர் நம்பர் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். இன்கேஸ் வந்து அவங்க வந்து நம்பருக்கு பதிலாக டெக்ஸ்ட் ஏதாவது வேறு ஏதாவது டைப் பண்ணாலும் நமக்கு வந்து அந்த இந்த மெசேஜ் வந்து வரும். சரிங்களா? இன்கேஸ் யூசர் வந்து நம்பருக்கு பதிலாக அவங்க வந்து டெக்ஸ்ட் ஏதாவது டைப் பண்ணாக்கா அவங்க வந்து எரர் மெசேஜ் வந்து த்ரோ ஆகும். பாருங்கள், இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் நம்பருக்கு பதிலாக வந்து சும்மா ஏதாவது டெக்ஸ்ட் அடிக்கிறேன்னு வச்சுங்களேன். அடிச்சுட்டு ஓகே கொடுத்துனாக்கா ப்ளீஸ் என்டர் நம்பர் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு இந்த எரர் வந்து அந்த கால் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து எரர் ஹேண்ட்லிங் வந்து யூஸ் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஃபைனலி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னேன். ஞாபகம் இருக்குங்களா? ஸ்டார்டிங்கில் ஃபைனலி பிளாக் வந்து இருக்குது. அதுக்குள்ளே வந்து கன்சோல் டாட் லாகில் நான் வந்து என்ன கொடுக்குறேன், குட் லக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா? குட் லக். இந்த ஃபைனலி இந்த பிளாக் வந்து எதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இப்போ வந்து நான் வந்து ஏஜ் வந்து 20 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். கொடுத்ததும் ஓகே யூ கேன் ஓட் குட் லக் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த ஃபைனல் பிளாக் வந்து நம்ம எரர் இருந்தாலும் சரி இல்லட்டாலும் சரி இந்த ஃபைனல் பிளாக்ன்றது கண்டிப்பாக வந்து ரன் ஆகும். ஓகேங்களா? இப்போ இதே வந்து நான் 20க்கு பதிலாக 16 சொல்லிட்டு கொடுத்தோன்னு வச்சிங்களேன், அப்பயும் பாருங்கள் இந்த ஃபைனல் பிளாக் வந்து ஒர்க் ஆகும். இப்போ வந்து 16 கொடுக்குறேன். 16 அவருக்கு ஓகே கொடுத்தாலுமே யூ காண்ட் ஓட்னு கொடுத்துட்டு அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா குட் லக் இந்த பிளாக் வந்து இங்கே ஒர்க் ஆகுது. ஸோ வந்து நமக்கு வந்து எரர் வந்தாலும் சரி வரட்டாலும் சரி நமக்கு ஒரு பிளாக் வந்து கண்டிப்பாக ரன் ஆகணும் அப்படின்னும் போது அந்த வந்து நம்ம ஃபைனல் பிளாக்கில் வந்து கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இந்தமாதிரி லேட்டான வீடியோஸ் வேணாக்கா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்தமாரி எதாவது டவுட் இருக்குது, இந்தமாதிரி ஜாவாஸ்கிரிப்ட்ல ஏதாவது டவுட் இருக்குனாக்கா அந்த டாபிக் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.